இந்த இடம் பெரவள்ளூர் அகரம். இன்று மதியம் ஒன்று தேடினேன். எதை பற்றி என்றால் திருக்குறள் திருவள்ளுவர். அவர் 1330 பாடல்களை எழுதினார். அதையெல்லாம் ஓலைச்சுவடிகள் தான். பிற்காலத்தில்தான் அவைகள் அச்சிடப்பட்டன. அப்படி என்றால் அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டுதான் இவர் இந்த திருக்குறளை எழுதியுள்ளார். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி என்றால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள் என்று கூகுளில் தான் தேடினேன். எனக்கு விக்கிபீடியாவில் தமிழ்நாட்டின் வரலாறு என்று எழுதப்பட்டிருந்தது. அது சுமார் 15,000 வருடமாக இந்த தமிழ்நாடு 1000 2000 அல்ல, திருவள்ளுவர் காலத்துக்கு முன்பே ஒரு 13,000 வருடம் 15,000 வருடம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விக்கிபீடியா கூடிய வரைக்கும் அது சரியான தகவலைத்தான் சொல்லும். அது தவறு இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாக இருக்கலாம், இல்லை குறைவாக கூட இருக்கலாம். அப்படி என்றால் அப்பொழுது யார் ஆட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டை என்று அது கொடுத்த தகவல் சேர சோழ பாண்டியர்கள், அதன் பிறகு பல்லவர்கள் என்று. நமக்கு சோழர்கள் காலம் தெரியும், அது 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான். அதுபோல இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மதுரை அல்லது சேரநாடு, சேர சோழ பாண்டியன் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படி என்றால் 15,000 வருடங்களுக்கு முன்பே இந்த சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். அவர்கள் குறுநில மன்னர்களாகவே இருந்திருக்கலாம். ஆனால் தகவல் அப்படி இருக்கிறது. ஆனால் அப்பொழுது பெரிய கட்டுமானங்கள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் கோவிலை கட்டுவது என்பது இந்த 1ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான். குறிப்பாக இந்த 9ஆம் நூற்றாண்டில்தான். அதற்கு சற்று முன்பாக கூட இருக்கலாம். நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் மயிலாப்பூர், அது 1200 வருடங்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலே, சென்னையிலே. அதுபோல திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலும் 1200. மருந்தீஸ்வரர் கோயில், அதுவும் அப்படி. அதுக்கு முன்னாடி கோயில் ஏதாவது இருந்ததா என்றால் ஒரு கோயில் இருந்திருக்கிறது 5ஆம் நூற்றாண்டில். அது ஒரு பிள்ளையார் கோயில், பிள்ளையார்பட்டி என்ற இடம் காரைக்குடி அருகாமையிலே இருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டு என்று அது கூகுள் தெரிவிக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய கோபுரம் இருக்கும், குளம் இருக்கிறது. நான் அந்த வழியாக போயிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறள் அத்தனையுமே சரியாகத்தான் இருக்கும் என்று நான் சொன்னால் போதாது. அதில் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு பொடியன், ஏதோ எனக்கு தெரிந்த தகவலை வைத்து எனது யூடியூபுக்காக நான் அது பதிவு செய்கிறேன். ஆனால் 15,000 வருடங்களுக்கு முன்பே சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பது வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது. இந்த தகவல் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்று தெரிந்து கொண்டேன். அதனால் தான் அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று.
இரும்பு காலம் என்று சொல்லும் பொழுது 3200 BC என்று தெரிகிறது. இரும்பு பயன்பாட்டில் நமக்கு இருக்கிறது. கற்கால அந்த ஆயுதங்கள் தமிழ்நாட்டிலும் கிடைத்துள்ளது. அப்படி என்றால் கற்கால மனிதன் இங்கேயும் வாழ்ந்துள்ளான், தமிழ்நாட்டிலும் வாழ்ந்துள்ளான். அதுபோல பல குகைகளும் இங்கே இருந்துள்ளது. குடியம் குகைகள் என்று சொல்கிறார்கள். அதுவும் காலம் தெரியாது, அங்கே எல்லாம் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். இது போன்ற பல தகவல்களை நாம் தேடும் பொழுதுதான் நமக்கு பல உண்மைகள் தெரிகிறது. நாமல் பேச்சு வழக்கில் ஏதாவது பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு போய்விடுகிறோம். ஆனால் சற்று என்ன ஏது என்று ஆராய்ந்தால் நமக்கு அதை பற்றி பல புரிதல் கிடைக்கும். அதனால்தான் இந்த வரலாறு பற்றி அதை தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் வீடியோவாக பதிவு செய்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த தகவல் உங்களுக்கு சரி என்று பட்டால், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரிவிக்கலாம், உறவினர்களுக்கு தெரிவிக்கலாம், பகிரவும் செய்யலாம். ஏனென்றால் இது அரிய தகவல், நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுபோல் பல விஷயங்களை படித்து அது நண்பர்களுக்கு பகிர வேண்டும் என்பதற்காகவே பல காணொளிகள் தொடர்ந்து செய்து வருகிறேன். எனவே நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன்.